Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கல்கி அவர்களின் மற்றொரு சிறுகதை. இன்று சிறுகதையின் பேர் சினிமா கதை. சின்னொரு கதை தான், சினிமா கதை. தங்கம், அதோ அப்பா வருகிறார் பார் என்றான் ராமு. மூஞ்சியை பார்த்தா கோபம் வராப்பில் இருக்கே என்றாள் தங்கம். கீழே படார் என்று கதவை சாத்தி தாளிடும் சத்தம் கேட்டது. அம்மாவும் கோபமாக தான் இருக்கா என்றான் ராமு. இன்றைக்கி ரகலை தான் நடக்க போகிறது என்றாள் தங்கம். சண்டை போடுறதுன்னு ஒன்று பகவான் எண்ணத்துக்காகத்தான் வச்சுருக்காரோ என்று ராமு தத்துவம் பேசினான். மனுஷால்னுட்டு எண்ணத்துக்குத்தான் சுவாமி உடைச்சிருக்காரோ என்றாள் தங்கம். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒன்று என்னத்துக்கு ஏற்பட்டிருக்கோ என்றான் ராமு. தடால் தடால்னு கீழே இடிக்கும் சத்தம் கேட்டது. நான் இன்றைக்கி கீழே போக போகிறதில்ல, மாடியிலே இருந்துட போகிறேன் என்றாள் தங்கம். நானும் தான் என்றான் ராமு. இந்த குழந்தைகளின் பேச்சை கேட்க கேட்க எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது, இன்னொரு பக்கம் வருத்தமாக இருந்தது. கீழே அப்பாத்துரை ஐயர் 7ஆம் கட்டை சுருதியில், சனியன்களா எல்லாரும் ஒரேடியாக செத்து போயிட்டீங்களா, கதவை திறந்து தொலையுங்கோ என்று கத்தினார். உடனே அதற்கு மேல் ஒரு ஸ்வரம் அதிகமான குரல், ஜானகி அம்மாள் வரைகிற போதே என்னத்தை எள்ளுங்கத்தை வெடிச்சுண்டு வரேள் என்று கேட்டுக்கொண்டே வந்து கதவை திறந்தாள். சரி, யுத்தம் ஆரம்பமாயிடுச்சே என்று ராமு சொன்னான். அந்த குழந்தைகளைப் போலவே தான் நானும் யுத்தம் எப்போது முடியப் போகிறதோ என்று எண்ணினேன். அப்பாதுரை ஐயரும் அவர் சம்சாரமும் போட்ட சண்டைகள் எனக்கு ரொம்பவும் உபத்திரமாக இருந்தன. அவர்கள் கீழ் வீட்டில் குடியிருந்தார்கள், நான் மேல் மாடியில் குடியிருந்தேன். மேல் மாடிக்கு வரும் மச்சப்படிகளில் உட்கார்ந்து கொண்டு தான் ராமுவும் தங்கமும் மேற்கண்ட சம்பாஷணையை நடத்தினார்கள். மேற்படி தம்பதிகளின் சச்சரவுகள் எனக்கு மிகவும் உபத்திரவமாக இருந்ததற்கு ஒரு விசேஷ காரணம் இருந்தது. அப்போது நான் அற்புதமான சினிமா கதை ஒன்று எழுதி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அந்த கதை என் மனத்திலே தோன்றிற்று. ஆஹா, சினிமாவுக்கு எவ்வளோ பொருத்தமான கதை என்று எண்ணினேன். அதனுடைய வாய்ப்பை நினைக்க எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த கதை மட்டும் சினிமா படமாக பிடித்து விட்டால் தமிழ்நாட்டை ஒரு கலக்கு கலக்கி விடாதா? எல்லாரும் அப்படியே பிரமித்து போய்விட மாட்டார்களா? என்னுடைய வறுமை பிணியும் அடியோடு நீங்கி விடலாம் அல்லவா? எத்தனை நாளைக்கு மாதம் 30 ரூபாய் சம்பளத்தில் தரித்திர காலட்சேபம் செய்து கொண்டிருப்பது? கதையை விற்பது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கலாம் என்று எனக்கு தெரியாமல் இல்லை. டாக்கி முதலாளிகளும் டைரக்டர்களும் சாதாரணமாக ஒரு மாதிரி பேர் வழிகள் என்பது மிகவும் பிரசித்தமான விஷயம். நல்லது எல்லாம் அவர்களுக்கு கெடுதலாய்ப்படும், கெடுதல் எல்லாம் நல்லதாய்ப்படும். ஆனாலும் இத்தனை பேரில் யாராவது ஒருவருக்கேனும் என்னுடைய கதை பிடிக்காமலா போய்விடும்? பார்க்கலாமே ஒரு கை. இம்மாதிரி தீர்மானத்துடன் அந்த சினிமா கதை எழுதி கொண்டிருந்தேன். சினாரியோ முறையில் முதல் காட்சி, 2ஆம் காட்சி என்று எழுதி கொண்டிருந்தேன். அப்பாதுரை ஐயரும் அவர் சம்சாரமும் தினசரி யுத்தம் நடத்தாமல் இருந்தால் இத்தனை நாளைக்குள் முழுதும் எழுதி முடித்திருப்பேன். ஆனால் இவர்களுடைய இடைவிடாத தொந்தரவின் காரணமாக கதை 22வது காட்சிக்கு மேல் நகர்ந்த பாடில்லை. மாலை வேளையில் மட்டுமே எழுதுவதற்கு எனக்கு அவகாசம். அதே சமயத்தில் தான் கீழ் வீட்டிலும் தாம்பத்திய கலகங்கள் நடந்து கொண்டிருக்கும். என்றைக்காவது அந்த தம்பதிகள் வெளியே தொலைந்து போனால் நிம்மதியாக 2-3 காட்சிகளை எழுதி முடித்து விடுவேன். இன்றைக்கு அப்பாதுரை ஐயர் வருகிற போது யுத்த சன்னத்தராய் வந்தபடியால் என்னென்ன நடக்கப் போகிறதோ என்று எனக்கே திகிலாயிருந்தது. ஆனால் நான் சற்றும் எதிர்பாராத விதத்தில் யுத்தம் வெகு சீக்கிரத்திலே முடிவடைந்து விட்டது. அப்பாதுரை ஐயர் வீட்டில் உள்ளே பிரவேசித்ததும், இந்த சனியல்கள் 2 எங்கே தொலைஞ்சு போச்சே என்று கேட்டார். உங்கள் நாக்கில் தான் சனியன் இருக்கு என்றார் அப்பாதுரை ஐயர். நான் உதவி தான், என்னை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது தான், நான் செத்து போய்விட்டால் உங்களுக்கு சந்தோஷம்தான் என்று அடுக்கிக் கொண்டே ஜானகி அம்மாள் அழத் தொடங்கினாள். பின்ன என்னதுக்காக நீங்கள் வாயை விடுங்கிற என்று அப்பாதுரை ஐயர் சிறிது அடங்கிய குரலில் கேட்டார். நீங்கள் வருகிற போதே எரிஞ்சு விழுந்துண்டு வரேன். நீ இப்படி அநாகரிகமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு கோபமாக தான் வருது. சாயங்காலம் 4 மணி ஆனால் முகத்தை அலம்பி தலையை வாரி அழகாக பின்னிட்டு நெற்றியில் லட்சணா குங்குமம் விட்டுக்கிட்டு வந்துடக்கூடாதா? இந்த மாதிரி நான் மூஞ்சியில் எண்ணெய் வடிஞ்சு அவரட்சமாக இருக்கணும். எல்லா அலங்காரமும் பண்ணி கொண்டு இருந்தால் என்ன நீங்கள் சினிமாவுக்கு ட்ராமாவுக்கு அழைச்சிட்டு போகிறது தட்டுக்கட்டு போகிறதாக்கும். வீட்டிலேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு அலங்காரம் வேண்டி கிடக்குது. நான் வர்ற போது நீ தயாராக இருந்தால் தானே எங்கேயாவது அழைச்சிட்டு போகலாம். இப்போ சொல்லுங்க, சினிமாவுக்கு போகலாம்னு 6 நிமிஷத்தில் எல்லாம் பண்ணிவிட்டு தயாராக வந்துடுறேன்னா இல்லையா பாருங்கோ. அடே ராமு, தங்கம் ஓடியாங்கோ, அப்பா சினிமாவுக்கு அழைச்சிட்டு போகிறேங்கிறார் என்று ஜானகி அம்மாள் கூவினாள். இதையெல்லாம் ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்த ராமுவும் தங்கமும் குதூகலமாய் கீழே ஓடினார்கள். நல்ல காலம்தான் என்று எண்ணி நானும் குதூகலித்தேன். அவர்கள் போய்விட்டால் கதையில் இன்னும் 4 காட்சிகளாவது இன்றைக்கு எழுதி முடிக்கலாம் என்று சந்தோஷப்பட்டேன். மேலும் நான் சினிமா கதை எழுதுவது பற்றி எனக்கு ஒரு புதிய பெருமை உண்டாயிற்று.
எப்பேற்பட்ட குடும்ப சண்டை சச்சரவுகளை எல்லாம் சினிமா தீர்த்து வைக்கிறது. எரிச்சலும் விரசமும் நிறைந்த இல்லற வாழ்க்கையில் கூட எவ்வளோ இன்பத்தையும் திருப்தியும் அளிக்கிறது. சில பேர் எல்லாம் ஏதோ சினிமா என்றால் ஒரு மாதிரி முகத்தை சுழித்து கொண்டு பேசுகிறார்களே, அவர்கள் எவ்வளவு அறியாதவர்கள். இம்மாதிரி எண்ணமிடுவதிலேயே வெகு நேரம் போய்விட்டது. ஆனாலும் இன்றைய பொழுதுக்கு ஏதாவது எழுதிவிட வேண்டும் என்று அவசரமாக எழுதி 2 காட்சி முடித்து விட்டேன். 3வது காட்சி எழுதி கொண்டிருக்கையில் வாசல் குதிரை வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. 2 நிமிஷத்துக்கெல்லாம் கீழே பூட்டை திறக்கும் சத்தம் கேட்டது. உடனே பின்வரும் ரசமான சம்பாஷணையும் ஆரம்பமாயிற்று. சினிமா போய் பொறுக்கி எடுத்து அழைச்சிட்டு போனேலே, சவரணை தான். யாரோ கட்டையில் போகிறவனும் கட்டையில் போகிறவளும் நின்றுண்டு வாயில் வந்ததை கண்ணாபின்னான்னு பேசுகிறதாம். அதை எல்லோரும் பார்த்துட்டு வாயை பிளந்துட்டு உட்காந்துருக்கிறதாம். உங்களுக்கு தான் புத்தி போச்சே. வாயை விடு, சினிமாவுக்கு போகணுன்னு என் பிராணனை வாங்கினதில் குறைச்சில்ல. இப்போது என்ன எம்ஏல கொட்டுறேன் ஜாத்திரையே. உங்கள் வாய் நீங்களே மூடிக்கோங்க. சினிமாவுக்கு போகணுன்னா இந்த மாதிரி கழிச்சில் சினிமாவுக்கு நான் போகணுன்னு அழுதேன். புருஷாளுன்னா புத்தி இல்லாமல் போய்விடணுமான்னு. கழுத வாய் இப்போ மூடுறே இல்லையா? நான் கழுதையாக இருந்தால் நீங்கள் என்னன்னு யோசிச்சு பார்த்துக்குங்கோ. பின்ன எம்ஏல என்னத்துக்கு குற்றம் சொல்கிறேன்னு கேட்குறேன். ஆனை குதிரைன்னு விளம்பரம் பண்ணியிருக்கானுன்னு நான் கண்டேனா? இதை போய் ஒரு கதைன்னு எழுதினானே, ஒரு கட்டையில் போகிறவன், அவனை சொல்லுங்கோ. கதை எழுதினவன் என்ன பண்ணுவான்? டைரக்டர் அதை குட்டிச்சவர் பண்ணியிருக்கான். டைரக்டர் குட்டிச்சவர் பண்ணால் பணத்தை செலவழித்து படம் எடுத்தவன் என்னத்துக்கு பல்ல இழிச்சுன்னு நின்னா? உன்னை போனால் எலிச்சவாய் கம்பிகளை சுப்பிகளை 10 பேர் பார்க்க வந்துருப்பான்ட்டு தான். நான் ஒன்றும் இளிச்சவாய் சுப்பி இல்லை. உங்கள் அம்மா இளிச்சவாய் சுப்பி, உங்கள் பாட்டி இளிச்சவாய் சுப்பி. இதற்குள் மளமளவென்று மாடிப்படி ஏறுகிற சத்தம் கேட்டது. ராமுவும் தங்கவும் ஏறி வந்து தங்களுடைய வழக்கமான இடத்தில் உட்கார்ந்தார்கள். சண்டைன்னு ஒன்று என்னத்துக்கு தான் வச்சுருக்கோ என்றான் ராமு. சினிமான்னு ஒன்று என்னத்துக்கு தான் ஏற்பட்டிருக்கோ என்றால் தங்கம். மறுநாளே அந்த வீட்டை விட்டு ஜாகை மாற்றிவிட்டேன். ஆனால் என்னுடைய சினிமா கதை மட்டும் நாளது வரையில் பூர்த்தியாகவில்லை. அந்த தம்பதிகளின் 2வது சம்பாஷணை கேட்டதும் எனக்குண்டான அதிர்ச்சி இன்னும் நீங்கிய பாடில்லை. முற்றும்.